இல்ல நீங்க பேசும்போது போற போக்குல சூர்யாவை அப்படியே கலாச்சிட்டு போன மாதிரி யாரையும் கலாச்சி எனக்கு கங்குவா அந்த ஆடியோ லைன்ஸ்ல தான் சொன்னாங்க. இல்ல இவ்வளவு கலெக்ஷன் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு இல்ல அந்த மாதிரி சொல்லிட்டா வந்து நம்ம வந்து நாளைக்கு வந்து இப்படிலாம் சொல்லி அதுக்கு உதாரணத்துக்கு சொன்ன அவங்கள நினைச்சு நான் சொல்ல நம்மளே வந்து ரொம்பமா பாராட்டி இந்த படம் நல்லா இருக்குன்னு நம்ம சொல்லி நாளைக்கு எது போச்சுன்னா அன்னைக்கு சொன்னாரே என்ன திட்டக்கூடாதுல்ல. ஸோ வாட் ஐம் சேயிங் வி ஹவ் டன் அ குட் ஜாப் அதுக்கு சொல்ல வந்து இனிமே யாரும் அந்த மாதிரி சொல்லாதீங்கன்னு சொல்ல வரீங்களா? இல்ல அப்படி இல்ல பஸ் நம்ம வந்து ஐ திங்க் ஜட்மெண்ட் இஸ் லெஃப்ட் டு தி ஆடியன்ஸ் நாட் வித் அஸ். நம்ம வந்து காக்கைக்கு தன் குஞ்சு பொன் குஞ்சு தான் இல்லையா. நம்ம எடுக்கிறது எல்லாமே நல்லா வரணும் தான் எடுப்போம். யாரும் வந்து ஃபிளாப் படம் கொடுக்கணும் யாரும் படம் எடுக்கிறது இல்லை. ஆல் டெடிகேஷன் உழைப்பு உண்மையான உழைப்பு நேர்மை எல்லாம் இருந்திருக்கும். ஆனால் மக்களை வந்து விரும்பலைன்னு ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ தட் இஸ் நாட் அ ப்ராப்ளம் ஒரு மிஸ்டேக் எனிபடி. நம்ம எப்படி கொடுக்குறோன்றத வந்து ஆடியன்ஸ் ரிப்போர்ட் வந்து தனியாக இருக்குது. ஏன்னா இன்றைக்கி எல்லாமே மொபைல் ஃபோன் வச்சுருக்கவங்களாம் ரிப்போர்ட்டர்ஸ் இல்லையா. அப்போ வந்து யார் ரிப்போர்ட்டு நம்மளுக்கே தெரில. அதனால் அவங்க வந்து கருத்து சொல்ல உள்ளே உட்காந்து மச்சான் உள்ளே வந்துடுறாரா கேவலமாக இருக்குன்னு அவன் சொல்கிறான். நம்ம எப்படி கண்ட்ரோல் பண்ணுறதுலாம் அதனால் வி கனாட் சே ஆல் தட். நான் வந்து ஜஸ்ட் ஜென்ரலாக சொல்கிறேன். இது சொன்னால் வந்து சில சமயம் நடக்காதுன்னு வாங்க. என் வீட்டில் கூட கேட்பாங்க என்னங்க எதுவுமே சொல்ல மாட்டேன்றீங்க இல்லை முடிஞ்ச பிறகு சொல்கிறேன்னு. ஏன்னா அது மெனிய ஸ்லிப் இந்த கப் அந்த லிப் பண்ணுவாங்க. கப்பு இங்கே தான் இருக்கும் காஃபி இருக்கும் எடுத்து குடிக்கிறதுல கொட்டிடும். நான் சொல்லாமல் இருக்கிறது பெட்டர். அந்த மாதிரி நான் சொன்னேன். தவறா புரிஞ்சு திருச்சிடாதீங்க. எனக்கு நன்றியோட கேட்டுக்கொள்றேன் சார். தெரியல பஸ் எனக்கு மறந்துட்டேன் நான் மெமரி லாஸ்ல இருக்கேன் நான்.